சாந்தி. 12/9/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். தடைகளின் சுவடுகள் மற்றும் சந்ததிகள் அனைத்தையும் முடிப்பவர்களே தடைகளை அழிப்பவர்கள் ஆவார்கள். தடைகளை அழிப்பவர்கள் என்பதன் கருத்து, எமக்கு உள்ளார்த்தமாக நாம் விகாரங்களின் ஆதிக்கத்தின் காரணமாக பல தடைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த தடைகளை எதிர்கொள்வது என்பது நாம் போர்க்களத்தில் நிற்பது போன்றதாகும். இந்த போர்க்களம் மாயையுடனான போர்க்களம், அத்துடன் மறைமுகமான போர்க்களம் ஆகும். ஆத்மா அதிபதியானவர். அவர் தனது சுயமரியாதையில் நிலைத்திருந்து பாபாவுடன் சக்தியை பெற்று தமது புலனங்கங்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் மனம், புத்தி, சம்ஸ்காரம் என்ற சூட்சும வேலையாட்களையும் அவர் தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்போது மட்டுமே அவருக்கு ஏற்படும் உள்ளார்த்தமான தடைகளை அவரால் வெற்றி கொள்ள முடியும். தடைகளின் சுவடுகள் மற்றும் சந்ததிகள் என்றால் அவற்றின் சிறிதளவு ஆதிக்கமும் இல்லாமல் இருத்தலாகும். ஆத்மா தன்னை எப்போதும் லேசாகவும் ஒளியாகவும் அனுபவம் செய்ய வேண்டும். அவருக்குள் எந்தவிதமான தடைகளின் சந்ததிகள் சுவடுகள் இல்லாத போது அவர் இதை இலகுவாக அனுபவம் செய்ய முடியும். முற்று முழுதாக தமக்குள் எந்தவிதமான முரண்பாடுகளும் இல்லாமல் இருக்க வேண்டும். அவரையே தடைகளை அழிப்பவர் என்று அழைக்க முடியும். தடைகளை அழிப்பதற்கு ஆத்மாவானவர் தமது ஞான யோக சக்திகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். இவை சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் ஆகும். எவ்வளவுக்கு இந்த சக்திகளை நாம் நமக்குள் விருத்தி செய்கின்றோமோ அவ்வளவுக்கு எமக்கு வரும் தடைகளை இலகுவாக அழிக்க முடியும். ஆகவே இதற்கான முயற்சியை செய்பவர் தீவிர முயற்சியாளர் ஆவார். பக்தியில் தடைகளை அழிப்பவராக கணபதியை காட்டுகிறார்கள். அதாவது எந்த ஆத்மா சங்கம யுகத்தில் தமக்கு வரும் தடைகளை தமது ஞான யோக சக்தியால் வெற்றி கொள்கின்றாரோ அவர் ஞாபகார்த்தமாக கணபதியை காண்பிக்கின்றார்கள். அதே போன்று நாமும் எமக்கு வரும் தடைகளை இந்த ஞான யோக சக்திகளை பயன்படுத்தி நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும்போது எமக்கு தடைகளை அழிப்பவர் என்ற பட்டம் வழங்கப்படுகின்றது. ஓம் சாந்தி.